கிருஷ்ணரும் இரண்டு மரங்களும். கிருஷ்ணா விளையாடும் போது நிறைய தந்திரங்கள் செய்வான். அவர் சிறுவர்களுள் மிக குறும்பானவன். யசோதாவுக்கு கிருஷ்ணாவை சமாளிக்கிறது பெரும் கஷ்டமாக இருக்கிறது. ஒரு நாள் கிருஷ்ணா வெண்ணெய் திருடும் தகவல் யசோதாவுக்கு வந்தது. யசோதா கிருஷ்ணரை தண்டிப்பதற்காக கிருஷ்ணரை உரலில் கட்டிவிட முடிவு செய்தார். ஆனால் அந்த கயிற்றால் கட்ட முடியவில்லை. இன்னொரு கயிற்று எடுத்து முயற்சி செய்ய பார்த்தால் அதுவாலும் கட்ட முடியவில்லை. யசோதா படும் பாட்டை பார்த்து கிருஷ்ணர் மனமிறங்கி கயிற்றால் கட்டப்பட்டார். யசோதா மறுபடியும் வீட்டு வேலைகளை கவனித்தார். யசோதா உள்ளுக்குள்ள போன அப்புறம் கிருஷ்ணா மெல்லமாக நடந்து பார்த்தார். அவரோடு உரலும் உருண்டு வந்தது. கிருஷ்ணர் மெல்லமாக வீட்டை விட்டு சென்றார். செல்லும் போது இரண்டு மரங்கள் சேர்ந்திருப்பதை பார்த்தார். அந்த இரண்டு மரங்களுக்குள் ஒரு இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளிக்குள் நுழைந்து பார்த்தான். கட்டிய கயிற்றை கழட்டி விடலாம் என்று எண்ணினார். அப்புறம் உரலை இழுத்து மரங்களுக்குள் சென்றான். அந்த இரண்டு மரங்களுக்குள் செல்லைக்குள்ள இழுத்தான். இழுக்கும் போது ரெண்டு மரங்கள் பெருஞ்சத்தத்தோடு கீழே விழுந்தது. அந்த ரெண்டு மரங்களுக்குள் ரெண்டு தேவர்கள் தோன்றினார்கள். கிருஷ்ணரை பார்த்த அந்த ரெண்டு தேவர்கள், நாங்கள் குபேரனின் புதல்வர்கள். நாரதரின் சாபத்தால் நாங்கள் மரமாக மாறினோம். கிருஷ்ணரின் பாதம் பட்டதுடன் நாங்கள் எங்கள் உருவெடுத்தோம் என்று கூறி மறைந்தார்கள். யசோதா பெருஞ்சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பார்த்தார். கிருஷ்ணர் மரக்கிளைகளில் விளையாடினதை பார்த்தார். யசோதாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. கிருஷ்ணாவின் லீலையால் இரண்டு மரங்களின் சாப விமோசனம் கிடைத்தது. இனிய கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள்.